பக்கத்தில் சங்கர் வந்து பேசிட்டு போனார். நான் ஸ்மார்ட்டாக இருக்கேனா, செமி வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்லியாச்சுன்னா இயற்கையான பதிலாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற பாப்பா சொன்னாங்க, அப்துல் கலாம் வந்து எல்லாமே இயந்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா இயந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கணுப்பா, அவர் இயந்திரத்தை கண்டுபிடிச்சாலும் அவர் ஓய்வு எடுக்கிற இடம் இயற்கையான சூழ்நிலையில் தான் அமைதியாக இருந்து ஓய்வு எடுத்தார். அதை இயற்கையான சூழ்நிலை எடுத்தாலும் மறுத்தர முடியாது. ஒன்றும் இல்லையா, நாங்கள்லாம் ஸ்கூல் சேர போவோம். அப்போல்லாம் எப்படின்னு கேட்டால் இந்த சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கிடையாது. அப்படி காதை தொட்டு பார்த்தா காதை தொட்டால் 5 வயசு ஒன்றாச்சு எடுத்து விட்டுருவாங்க. இதுதான் நடந்தது. எதனால் 5 வயசுக்கு வைக்கானா, அந்த 5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு விளையாடக்கூடிய பருவம். அதனால விளையாட்டு பருவத்துக்கு 5 வருஷம் ஒதுக்கணும். இன்றைக்கி பால்வடியும் முகம் மாறுவதற்குள் குழந்தைகளெல்லாம் பால்வாடியில் இருக்குது. இது இயந்திர வாழ்க்கையில் எப்படியா மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி காதத்தோடு எனக்கு பக்கத்தில் டீச்சர் சொன்னாங்க. முடி ஹெட்மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு, நானும் காதை தொட்டேன். ஏன் காதை இல்லை, பக்கத்தில் இருக்கிற டீச்சர் காதை. அப்போ உங்களுக்கு வயசு கூடையில் இருந்திருக்கண்ணா. 5 வயசு உங்கள் காதை தொட்டா வயசு 5, டீச்சர் காதை தொடுற அளவுக்குன்னா அது எப்போ உங்களை 1ஆம் கிளாஸில் சேர்த்தாங்கன்னு இப்போ எனக்கு புரியவே இல்லை. எனக்கு 5 வயசுல டீச்சர் காதை தொட்டேன் அப்படின்னா 5 வயசு படிக்கக்கூடிய பருவம்னா அப்போ கூட எங்களுக்கு விளையாட்டு மாறலை, விளையாட்டோட கல்வியை கற்றுக்கணும்யா. இன்றைக்கி தாய்மொழியை மறந்து கூட அந்நிய மொழியில் இருக்கக்கூடிய இயந்திர கல்வியை குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, படிக்கிற பொழுதே அந்த மாணவனை இயந்திரத்தனமாக மாற்றாதீங்க. எதிர்காலத்தில் ஒரு மாண்புமிகு மனிதனாக வளர்க்குறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும்னு சொல்கிறேன். இயற்கை வாழ்வுக்குள்ளே சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க, பேங்க்கில் போட போகிறீங்களா? சரி, பேங்க்குக்கு வாங்கய்யா. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த 500 1000 செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இயந்திர வாழ்க்கையை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டுருக்கணுமா? இயந்திர வேலை செய்யாத போது ஒன்றும் இல்லையா. எங்கள் வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணினா, மாவாட்ட முடியல கிரைண்டர் வேணும்னு கேட்டால் கிரைண்டரை வாங்கி கொடுத்தேன். சட்னி பட்டிமன்றம் பேச போனால் சீக்கிரமாக அமுச்சிடலாம். மிக்ஸி இருந்ததுன்னா சட்னி அரிக்க சௌரியம்னா மிஷினை வாங்கி விட்டுறோம். அடுத்து என்ன சொன்னான், நின்று எல்லாம் துவைக்க முடியல, கொஞ்சம் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா. நான் வாஷிங் மிஷினை வாங்கி வச்சுப்பட்டேன். இப்போ என்ன கேட்குறா, பேங்க் வாசல்னு பணம் எடுக்க முடியல, ஒரு ஏடிஎம் மிஷினை வாங்கி வையின்னு கேட்டால் எந்திர வாழ்க்கையில் எப்படியா சந்தோஷம் இருக்க முடியும்? ஏன் அந்த மனைவியை பற்றிக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பேங்க்கில் அடித்து பிடிச்சி பணமெல்லாம் எடுத்துட்டோம். அந்த 2000 நோட்டு என்ன பண்ணாங்க, 2000 எடுக்கலாம், 2000 கொடுத்தான். அந்த 2000 வாங்கினவொடனே நான் எப்படி தெரியுமா பார்த்தேன், நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எப்படி தான் பார்த்துருப்பாங்க. 2000 ரூபா நோட்டையும் பொண்டாட்டியும் அப்படியே ஒரே மாதிரி பார்த்தாங்க. ஏன் தெரியுமா, ரெண்டும் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் மாற்றவே முடியல. ஏன் ஒயரால் வந்ததுன்னா மின்சாரம், ஒரு கயரால் வந்துச்சுன்னா அது சம்சாரம். முதல்ல உள்ளது தொட்டா அடிக்கும், பின்னாடி உள்ளது தொட்டதுக்கெல்லாம் அடிக்கும். அண்ணா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் போல இருக்க. அப்படி எதை தொட்டு மாமி வந்து தொட்டதுக்கெல்லாம் அடிச்சுட்டே இருக்காளா? அப்படி எதை தொட்டு அடி வாங்கினு கேளுங்க. முதல்ல அவள் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருந்தான், அவளை தொட்டே நான் வேற எதையும் தொடலையா. இந்த விளக்கத்தை ஏன் பிள்ளைகிட்ட சொன்னா, அவன் சொல்கிறான், ஓ சின்னம்மா எங்கே வந்தாலும் பிரச்சனை தான் வருமோங்கிறான். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பையனுக்கு கூட நாட்டு பிரச்சனை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. இன்றைக்கி உழவர் திருநாள் சொன்னால் பொதுவாகவே மனிதர்களாக பிறந்தோம்னு சொல்லி ஆச்சுன்னா, ஒன்று இறந்தவர்களை வணங்குவோம், இல்லை என்றால் இறைவனை வணங்குவோம். ஆனால் மனிதர்களாக பிறந்து மனிதர்களை வணங்கக்கூடிய ஒரே திருநாள் இந்த பொங்கல் திருநாள் தான். எந்த குடும்பத்திலையும் கரும்போ வாழைப்பழமோ இல்லாமல் பண்டிகைகள் கொண்டாடுறதில்லை. அப்போ நம்மையும் அறியாமல் ஒரு விவசாய குடும்பம் உழைக்கும், கடைக்கு போனால் சக்கரை பொங்கல் வாங்குறதுக்கு வெள்ளத்தை வாங்குவோம், மளிகை கடைக்காரன் உழைப்பான். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திருநாளாக தான் இயல்பு திருநாளை இயல்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா அப்போ பேசுனாங்க, என்னமோ இயந்திரத்தால் சந்தோஷம் வருது, இயந்திரத்தால் சந்தோஷம் வருது, மண்பானை போச்சு, மண் சாமி சுவை போச்சு.
ஆட்டுக்கோல் போச்சு, கிரைண்டர் வந்தது, பஞ்சு மாதிரி இந்த இட்லி எல்லாம் போயிடுச்சு. இப்படி ஒன்று ஒன்றா இயந்திரம் உள்ளே வந்தது. அது இயந்திரம் உள்ளே வந்த காரணத்தினால அடுத்தது என்னமா உள்ளே வந்தது? நாங்கள்லாம் படிக்கும்போது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், இதெல்லாம் பழைய கதை. இப்போ A ஃபார் ஆஸ்மா, B ஃபார் பிளட் ப்ரெஷர், C ஃபார் கேன்சர், D ஃபார் டயாபிட்டிஸ், இப்படி போயின்னு இருக்குது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஐயா, இயல்பாக பேசணும். இயந்திரத்தனமாக இருந்த காரணத்தினால் சில செயலாளர்கள் இதயத்தோடு பயப்படுற மாதிரி ஒன்றி இருக்கிறாங்க. ஆனால் இதயத்தோடு இதயமாக ஒன்றி இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு சில இதயங்களுக்கு செயல் பதவி ஒட்டி வந்திருக்குதுயா. ஐயா, இதை பார்த்து தொண்டர்கள்லாம் ரொம்ப மனமகிழ்ந்தார்கள். அது காட்சியாக இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதநேயம், மக்கள் தொண்டு, இது இயல்பாக நம்மிடையே இருக்குமேயானால் காட்சிகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மக்களை மகிழ்விக்க ஆட்சி கூட நம்மை வந்து சேரும். அப்படிங்கிற இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பு வாழ்க்கையே பெரிதும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் இடத்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா.